நிறைய தவற விட்டுட்டேன். எதை பண்ணணும், எதை பண்ணக்கூடாது அப்படின்னு. கிட்டத்தட்ட ஒரு 12 படம் வந்து நம்ம வந்து ஹீரோவாக விட்டுருக்கேன். ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 30-40 படம் வந்து ஒரு தனித்துவமான அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு கேரக்டரை நான் மிஸ் பண்ணியிருப்பேன். பட் இருந்தாலும் நம்ம இதுக்குள்ளே பயணம் பண்ணுறதுக்கு ஆனால் படங்கள் ஏனோ அதாவது ரைட் ஓகே நம்ம சர்வைவல் ஆகிறதுக்குன்னு சில விஷயம் பண்ணணும்ல, அந்த மாதிரியான படம் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பேன். அதில் வந்து இன்றைக்கி அட்டென்ஷனை க்ரியேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இது இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் ஒரு அவுட்புட்டாக இது வந்து நியூயார்க் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அவார்டு வின்னிங்கு, ஆஸ்திரேலியா ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அவார்டு வின்னிங்கு, கோவா ஃபிலிம் ஃபெஸ்டிவல், ஸோ IFFK கேரளா ஃபிலிம் ஃபெஸ்டிவல், அப்புறம் கவுஹாத்தி, ஸோ மும்பை மாமி ஃபிலிம், இந்த மாதிரியெல்லாம் போனது ஒரு உலகத்தரமான ஒரு படைப்பாக மாறினது. சாகித்ய அகாடமி விருது வென்ற பெருமாள் முருகன் சாருடைய கதை. ஸோ அந்த அதை தாண்டி வந்து விபின் ராதாகிருஷ்ணன் நியூ டைரக்டர் என்கிட்ட அவர் எதிர்பார்த்த கதை சொல்லும்போது உங்களுக்கு வசனமே இல்லை அப்படி தான் சொன்னாரா? ஆமாம், அவருக்கு தமிழ் தெரியாது. ஓகே, டைலாக்கு குறைச்சி கூடி டைலாக்கு இல்லை சேட்டா அப்படி தான் சொன்னார். கொஞ்சம் கூடி டைலாக் இல்லை, ஆனால் எக்ஸ்ப்ரெஷனில் தான் அண்ணன் கன்வே ஆகணும். அண்ணன் ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு ஆள். அவருக்கு தமிழ் வராது. மதுரையில் நம்ம தோட்டத்தில் உட்காந்து கதை கேட்குறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு. ஏன்னா இது நம்மளை கலக்கலன்னு ஜாலியாக பார்த்துட்டு இப்போ லாஸ்ட்டாக வந்து தணல் முதற்கொண்டு படபடன்னு பட்டாசாக இருக்கும். ஸோ இப்படி பார்த்துட்டு நீ வேற ஒரு ஜானரில் இவர் சொல்லணும்னு நம்மளை காட்டணும்னு ஒரு முயற்சி பண்ணுறாருல. ஸோ இது நல்லா இருக்கும்.